ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் டின்னர் பட்டர் பீன்ஸ் கிரேவி. இது நல்லா பட்டர் பீன்ஸில் நல்லா ஹை ப்ரோட்டீன் இருக்குது, குழந்தைகளுக்கும் எல்லாருக்கும் நல்லது. இப்போது அதுக்கு தேவையான பொருளும் அது எப்படி செய்யலாங்கிறதையும் நான் சொல்கிறேன். பட்டர் பீன்ஸ் 1/4 கிலோ, 2 தக்காளி பொடிசாக அரைஞ்சி வச்சுருக்கேன், பல்லாரி ஒரு 3 பொடிசாக அரைஞ்சி வச்சுருக்கு, மல்லித்தலை கொஞ்சம், கடுகு, வீட்டு மசாலா கொஞ்சம், சிக்கன் மசாலா, தேங்காய் பால், தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. இது வச்சு சிம்பிள் இன்க்ரீடியன்ட் வச்சு உங்களுக்கு இந்த பட்டர் பீன்ஸ் கிரேவி செஞ்சு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கு தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம். அடுத்து கருவேப்பிலை, அப்புறம் பெரிய வெங்காயம். இப்போ வெங்காயம் பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி போட்டு நல்லா இது கரையிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் சிம்லையே நல்லா மூடி வைக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் நல்லா வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போது வேக வச்ச பட்டர் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பட்டர் பீன்ஸ் போட்டு இப்போ கொஞ்சம் வெந்துட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மசாலா சேர்க்கலாம். இது வீட்டில் வச்ச மசாலா ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அடுத்து சிக்கன் மசாலா. ஃப்ரெண்ட்ஸ், இதையும் சேர்த்துக்கலாம். மசாலா பச்சை வாடை போகிற வரைக்கும் லைட்டாக பரட்டிக்குங்க. தேங்காய் பால். ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இந்த கிரேவி சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், பூரிக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசை செம்மையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பால் ஊற்றியாச்சு. நமக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா சுண்டி வர வரைக்கும் நல்லா வேக வச்சுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம செஞ்ச சப்பாத்தியும் பட்டர் பீன்ஸ் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த காம்பினேஷன் பாருங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய் பண்ணுங்கள்.